الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس كلوا مما في الأرض حلالا طيبا ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلال شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله العليم وقال رسول الله صلى الله عليه وسلم يأتي على الناس زمان لا يبالي المرء ما أخذ من الحلال أم من الحرام رواه البخاري صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏவனான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே அனைத்து புகழும் உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எனது உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரை பின் துயருகின்ற துயரப் போகின்ற அப்படியான நல்லடியார் மீதும் உண்டாவதாக. இறையில்லமாம் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவற்றையெல்லாம் வாழ்வில் எடுத்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை ஏந்திய அளவு வாழ்வில் எடுத்து நடக்கும்படியும், எவற்றையெல்லாம் வாழ்வில் முற்றும் முழுவதாக தவிந்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் முற்றும் முழுவதாக தவிந்து நடக்கும்படி முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வா கொண்டு வசியத்தன்னு நல்ல உபதேசம் புரிந்தேன். அல்லாஹ் வாத்தி ரசூல். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராய் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை அல்லாஹ் தஆலா கொடுத்து கொண்டே இருக்கின்றான். ஒவ்வொரு மனிதனும் ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம், ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராய் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தொடர்பு இல்லாமல் உலகில் வாழ முடியாது. அப்படி வாழ்ந்தால் பயங்கரமான நிலைமைகளை நாளை மறுமையில் சந்திக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில விடயங்களை மனிதனுக்கு அல்லாஹ் தடுத்திருக்கின்றான். சில விடயங்கள் அல்லாஹ் செய்யும்படி சொல்லியிருக்கின்றான். எதுல மனிதர்களின் நலவு இருக்குதோ, எதுல ஹைராத்துகள் இருக்குதோ, எதுல பிரயோஜனங்கள் இருக்குதோ அதெல்லாம் தஆலா
செய்யும்படி அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். எதுல மனிதனுக்கு பிரயோஜனம் இல்லையோ, எதுல மனிதனுக்கு பாதிப்பு இருக்கின்றதோ, எதுல மனிதனுக்கு விளைவு இருக்கின்றதோ அதை செய்யக்கூடாது என்பதாக அல்லாஹ் தஆலா தடுத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நாம் இந்த உலகத்துடைய வாழ்வில் அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராய் கொள்ள வேண்டும். முக்கியமாக நாம் இபாதத் செய்கிறோம், வணக்க வழிபாட்டில் ஈடுபடுகின்றோம். எம்முடைய இபாதத்தை நாம் பாதுகாக்கக்கூடியவர்களாக, எம்முடைய இபாதத்தை நாம் பாதுகாக்கக்கூடியவர்களாக நாளை மறுமையில் அந்த இபாதத்துக்குரிய கூலியை அடையக்கூடியவர்களாக நாம் உலகில் வாழ வேண்டும். கண்ணியமானவர்களே, அதனால நம்முடைய சம்பாத்தியம் அது ஹலாலானதா இருக்க வேண்டும். ஒரு மனிதன் உலகில் வாழ, ஒரு மனிதனுக்கு வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்ள ஷரியத் காட்டி தந்த விதத்தில் அந்த வாழ்வாதாரத்தை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். எம்முடைய தொழில நாம் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் எதை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றானோ, எதை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்களோ அதை மாத்திரம் நம்முடைய வாழ்வில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் இபாதத் செய்யும் போது அல்லாஹ் தஆலா அந்த அடியானுக்கு இபாதத்துடைய நன்மையை கொடுக்கின்றான். ஆனால் அந்த இபாதத் கபூலியத்துக்குரியதா ஆக வேண்டும் என்று சொன்னால் சில விடயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். அந்த நாம் செய்யக்கூடிய அந்த இபாதத் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் சில விடயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். முக்கியமாக நம்முடைய சம்பாத்தியம் ஹலாலானதா இருக்க வேண்டும். நாம் உட்கொள்ளக்கூடிய உணவு ஹலாலானதா இருக்க வேண்டும். நாம் ஹராத்தை சாப்பிட்டவர்களாக, நாம் ஹராத்தை ருசித்தவர்களாக நாம் இபாதத் செய்யும் போது அந்த இபாதத் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட மாட்டாது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவுபடுத்தும் போது யா அய்யுஹன் நாஸு குலூ மிம்மா ஃபில் அர்லி ஹலாலன் தய்யிபா வலா தத்தபிஉ குதுவாத்திஷ் ஷைத்தான் இன்னஹு லகும் அதுவ்வும் முபீன். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவுபடுத்தும் போது, மனிதர்களே, நான் உங்களுக்கு பூமியில் எதை சாப்பிடும்படி அனுமதி தந்திருக்கின்றேனோ, அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அவற்றை நீங்கள் சாப்பிடுங்கள். பூமியில் எதை அல்லாஹ் நமக்கு சாப்பிடும்படி ஹலாலாக்கி இருக்கிறானோ அதை மாத்திரம் சாப்பிடும்படி அல்லாஹ் தெளிவாக சொல்லி இருக்கின்றான். மேலும் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். நிச்சயமா சத்தியமா ஷைத்தான் உங்களுடைய விரோதியாவான், ஷைத்தான் உங்களுடைய பயங்கர விரோதியாவான் என்பதாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால மனிதர்களுக்கு உலகில் எதுவெல்லாம் இருக்குதோ கண்டதை சாப்பிட முடியாது, கண்டதை ருசிக்க முடியாது, கண்டதை குடிக்க முடியாது. ஷரியத் நமக்கு எதை அனுமதித்திருக்கின்றதோ, எதை சாப்பிடும்படி சொல்லியிருக்கின்றதோ அதை மாத்திரம் நாம் சாப்பிடக்கூடியதா இருக்க வேண்டும். இதனைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் தெளிவுபடுத்துகின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யத்தி அலன் நாஸி ஸமானுன், மக்களுக்கு ஒரு காலம் வரும், லா யுபாலில் மர்உ மா அഖத மினல் ஹலாலி அம் மினல் ஹராம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த காலத்தில் மனிதர்கள் எடுப்பார்கள், மனிதர்கள் ஏலட்டும் பார்க்க மாட்டார்கள், எங்கிருந்து பணம் வருது என்ற வழியை பார்க்க மாட்டார்கள். அந்த பணம் ஹலாலான விதத்தில் வருகின்றதா அல்லது ஹராமான முறையில் வருகின்றதா என்பதை பார்க்காதவர்களாக, அதை பொருட்படுத்தாதவர்களாக, பொடுபோக்குள்ளவர்களாக இருப்பார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பணம் வந்து விட்டால் போதும்,
காசி வந்துவிட்டால் போதும், அது எந்த விதத்தில் வருகின்றது, அது எவரிடத்தில் இருந்து வருகின்றது, எந்த முறையில் வருகின்றது என்றதை நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். பின்னால வரக்கூடிய கூட்டத்தினர்கள் இதை கண்ணும் கருத்தும் இல்லாதவர்களாக, இந்த விடயத்தில் பொடுபோக்குள்ளவர்களாக, இதை அலட்டிக் கொள்ளாதவர்களாக பொடுபோக்கில் இருப்பார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால எம்முடைய வருவாய்க்குரிய வழியை நாம் சீராய் கொள்ள வேண்டும். எம்முடைய வருவாய் அது என்ன விதத்தில் வருகின்றது, அது ஹலாலான முறையில் வருகின்றதா அல்லது ஹராமான விதத்தில் வருகின்றதா என்றதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஹதீஸ் இமாம் புகாரி ஸஹீஹ் ஹதீஸ் செய்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய இபாதத் ஏற்றுக்கொள்ள, ஒரு மனிதனுடைய குர்ஆன் திலாவத் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், ஒரு மனிதன் செய்யக்கூடிய சகல இபாதத்துகளும் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றிருந்தால் அந்த மனிதன் சீராக்கோணும். முதலாவது அவருடைய வருமானத்தை சீராய் கொள்ள வேண்டும், அவருடைய வருமானத்துக்குரிய வழியை சீராய் கொள்ள வேண்டும், அவருடைய வருமானம் ஹலாலான விதத்தில் அமைய வேண்டும், அவர் உட்கொள்ளக்கூடிய உணவு ஹலாலான விதத்தில் இருக்க வேண்டும், அவர் குடிக்கக்கூடிய பானம் அது ஹலாலான விதத்தில் இருக்க வேண்டும், அவர் உடுக்கக்கூடிய ஆடை ஹலாலான விதத்தில் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு ஷரியத் தெளிவாக சொல்லித் தருகின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த ஹதீஸை ரிவாயத் செய்தார்கள். மனிஸ்தரா ஸௌபன் பி அஸரத்தி தராஹிம வ ஃபீஹி திர்ஹம் மின் ஹராமின் லம் யக்பலில்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல லஹு ஸலாத்தன் மா தாம அலைஹி. முஸ்னத் அஹ்மத்ல வரக்கூடிய ரிவாயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதர் ஒரு ஆடையை வாங்குகிறார், 10 தீனார்களை கொடுத்து ஒரு ஆடையை வாங்குகிறார். ஆனா அந்த 10 தீனார்கள்ல ஒரு தீனார் ஹராமான பணமா இருக்கின்றது, ஹராமான விதத்தில் சம்பாதித்த பணமா இருக்கின்றது என்றிருந்தா அந்த ஆடையை வாங்கின பின்னால அவர் உடுத்து தொழும் காலமெல்லாம் அல்லாஹ் அவருடைய தொழிலை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய பானத்தில் மாத்திரமல்ல, நம்முடைய உணவுல மாத்திரமல்ல ஹலால், நம்முடைய ஆடையிலையும் வர வேண்டும். கண்ணியமானவர்களே, நம்முடைய இல்லற வாழ்க்கையில் கண்ணியமானவர்களே ஹலால் வர வேண்டும். நம்முடைய அன்றாடம் நாம் எதை பயன்படுத்துகின்றதோ அதில் ஹலாலை கடைபிடிக்கக்கூடியதாக நாம் இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இப்படி ஹலாலான விதத்தில் வருவாய் இருக்குமே ஆனால் அல்லாஹ் அந்த வருவாயின் மூலமாக அவருடைய வாழ்வாதாரத்தில் பரக்கத் செய்வான், அவருடைய தொழில் அல்லாஹ் பரக்கத் செய்வான், அவருக்கும் மனைவிக்கும் மத்தியில் அல்லாஹ் நிம்மதியை ஏற்படுத்துவான், அவர்களுடைய குழந்தைகளை சாலியான பிள்ளைகளை அல்லாஹ் மாற்றி அருள்வான். கண்ணியமானவர்களே, ஏன் நாம் உட்கொள்ளக்கூடிய இந்த உணவு இருக்குது, அது ஹராமான முறையில் இருந்தா கண்ணியமானவர்களே அல்லாஹ் பாதுகாக்கணும். நாளுக்கு நாள் இபாதத் செய்வதை விட்டும் மனிதன் தூரமாகி விடுவான், அல்லாஹ்வுடைய தொடர்பை விட்டும் தூரமாகி விடுவான், இபாதத் செய்ய சோம்பேறித்தனம் ஏற்படும். கண்ணியமானவர்களே, பொருளாதாரத்தில் வீழ்ச்சி உண்டாகும், பரக்கத்தை அல்லாஹ் எடுத்து விடுவான். கண்ணியமானவர்களே, ஏராளமான விளைவுகளை இமாமார்கள் கிதாபில் சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் தெளிவுபடுத்தினார்கள். நம்முடைய எல்லா நிலைமையிலையும் நாம் ஹலாலான விதத்தில் எம்முடைய வாழ்வை நாம் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்தார்கள், இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பல் இல்லா தய்யிபா, நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் பரிசுத்தமானவன், பரிசுத்தமானதே தவிர அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் ஹலாலை ஏற்றுக்கொள்வான், ஹராத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். வ இன்னல்லாஹ அமரல் முஃமினீன பிமா அமர பிஹில் முர்ஸலீன், அல்லாஹ்
அல்லாஹ் ரசூல்மார்களுக்கு எதை கட்டளையா சொன்னானோ, எதை ஏவினானோ அது மூமின்களுக்கும் அல்லாஹ் கட்டளையா ஏவலா சொல்லியிருக்கின்றான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல குறிப்பிடும் போது ஃபகால தஆலா யா அய்யுர் ரசூலு குலூ மினத் தய்யிபாத்தி வஅமலு ஸாலிஹா. நபிமார்களே, யா ரசூல், ஏ ரசூல்மார்களே, குலூ மினத் தய்யிபாத்தி வஅமலு ஸாலிஹா, நீங்க சாலிஹான, நீங்க ஹலாலானவற்றை உண்ணுங்க. ஏ ரசூல்மார்களே, நீங்கள் உட்கொள்ளும் போது ஹலாலானவற்றை உட்கொள்ளுங்க. நீங்கள் சாப்பிடும் போது ஹலாலானவற்றை சாப்பிடுங்கள். ஹராத்தை சாப்பிட்டு விட வேண்டாம். மேலும் வஅமலு ஸாலிஹா, சாலிஹான அமல் செய்யுங்கள் என்பதாக ரசூல்மார்களை பார்த்து அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இடத்துல ஹலாலை சாப்பிடும்படி சொல்லிவிட்டு சாலியான அமல் செய்யும்படி அல்லாஹ் நபிமார்களுக்கு ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் கட்டளையா சொல்லியிருந்தான். ஏன் காரணம்? கண்ணியமானவர்களே, ஹலாலுக்கும் இபாதத்துக்கும் தொடர்பு இருக்கின்றது. எம்முடைய ஹலாலான ரிஸ்குக்கும் எம்முடைய ஹலாலான வாழ்வாதாரத்துக்கும் நாம் செய்யக்கூடிய இபாதத்துக்கும் தொடர்பு இருக்கின்றது. ஒரு மனிதன் ஹலாலான விதத்தில் உட்கொள்ளும் போது அவர் செய்யக்கூடிய சகல இபாதத்துகளும் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுகின்றன. அல்லாஹ் தஆலா கூலியை வழங்குகின்றான். அதே போன்ற ஒரு மனிதன் ஹராமான விதத்தில் உட்கொள்ளும் போது கண்ணியமானவர்களே, அவருடைய இபாதத் அங்கீகரிக்கப்பட மாட்டாது, அவருடைய இபாதத்து கூலி வழங்கப்பட மாட்டாது என்பதை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தெளிவாக சொல்லியிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால மூமின்களை பார்த்தும் அல்லாஹ் சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குலூ மினத் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும், நான் உங்களுக்கு தந்தவற்றிலிருந்து, நான் உங்களுக்கு எதை ஹலாலாக்கி இருக்கின்றேனோ அப்படியானவற்றிலிருந்து சாப்பிடுங்கள். நான் உங்களுக்கு எதை ஹலாலா தந்திருக்கிறேனோ அதை சாப்பிடுங்கள் என்பதாக மூமின்களை பார்த்து அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நம்முடைய வியாபார ஸ்தலத்தில் நாம் வியாபாரம் செய்யும் போது எதை ஷரியத் நமக்கு புத்திமதியா சொல்லி இருக்கின்றதோ அதை நாம் கடைபிடிக்கக்கூடியதா இருக்க வேண்டும். எம்மை நம்பி ஒரு பொருளை வாங்கக்கூடியவர்கள் எம்மை நாடி வருவார்கள். கண்ணியமானவர்களே, அந்த வியாபார ஸ்தலத்திலிருந்து நாம் அவர்களுக்கு பொய்யை சொல்லக்கூடாது, நாம் அவர்களை ஏமாற்றிவிடக்கூடாது. நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதை தடுத்திருக்கிறார்கள். ஒருவர் ஒரு குறைவுள்ள பொருளை தெளிவுபடுத்தாமல், அதில் இருக்கக்கூடிய குறையை சொல்லாமல், அதை சொல்லி தெளிவுபடுத்தி விற்காமல் அதை மறைத்து விட்டால் அந்த அவருடைய வியாபாரத்தில் பரக்கத்தை அல்லாஹ் இல்லாமாக்கி விடுவார். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால பஜார்கள்ல இருக்கக்கூடிய இந்த பஜார் இருக்குதே கண்ணியமானவர்களே, ஹதீஸ்ல வந்து இருக்கின்றது, ஷைத்தான் இருக்கக்கூடிய இடம் தான் இந்த பஜார். கண்ணியமானவர்களே, இந்த கடத்தருக்கள் கண்ணியமானவர்களே, அதனால ஷைத்தான் எங்களுக்கு துனியாவுடைய பெரிய அமைப்பை காட்டி ஆகிரத்தை மறக்கடிக்கக்கூடிய விதத்தில் ஷைத்தான் எங்களை தூண்டக்கூடிய இருப்பார். கண்ணியமானவர்களே, எப்படி இருந்தாலும் நாம் உண்மையை சொல்லி நான் நம்பிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அன்னஹு கால் லா யபி அஹதுக்கும் ஃபீ சூகினா ஹாதா இல்லா மன் தஃபக்கஹ ஃபித்தீன். ஹயாத்து ஸஹாபால இந்த சரித்திரத்தை அல்லமா யூசுப் காந்தலி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்தார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், உங்கள யாரும் இந்த பஜார்ல வியாபாரம் செய்யக்கூடாது. யாருக்கு வியாபாரத்தை பத்தி ஹலாலுடைய விடயத்திலையும் ஹராமுடைய விடயத்திலையும் அறிவிருக்குதோ, யாரு விளங்கி வைத்திருக்கிறார்களோ இப்படியானவர்களை தவிர வேற யாரும் இந்த பஜார்ல வியாபாரம் செய்யக்கூடாது என்பதா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக கடினமாக தண்டிப்பார்.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் ஷரியத்துல நமக்கு தெளிவா சொல்லி தந்திருக்கின்றது. ஒருவர் வியாபாரம் செய்யும் போது வியாபாரத்தை பற்றி படிப்பது, அதில் எது ஹலால் எது ஹராம் என்ற அந்த அறிவை படிப்பது வாஜிப் ஃபர்ல் ஐன் என்பதாக உலமா பெருமக்கள் கிதாபுல தெளிவா ஃபத்வாவை எழுதியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போன்று ஒருவர் நிக்கா செய்ய நாடுகிறார், நிக்கா செய்ய போகிறார், அந்த நிக்காவுடைய சகல விடயங்களையும் சட்ட திட்டங்களையும் விளங்கிக் கொள்வது படித்துக் கொள்வது ஃபர்ல் ஐன் வாஜிப் என்பதாக உலமா பெருமக்கள் கிதாபுல தெளிவா சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹராத்தை தெரியாத விதத்தில் ஒருவர் வியாபாரம் செய்யும் போது அங்க அவருடைய வியாபாரத்தில் ஹராம் நடக்கும் போது அவருக்கு தெரியாது, அது ஹராம் என்பதாக தெரியாமல் இருக்கலாம். அதனாலதான் ஷரியத் நமக்கு தெளிவா சொல்லித் தருகின்றது. வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் வியாபாரத்துடைய சகல சட்டதிட்டங்களையும் படித்துக் கொள்வது ஃபர்ல் ஐன் என்பதாக உலமா பெருமக்கள் சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ யுஹிப்புல் முஃமினல் முஹ்தரிஃப. தபரானில் வரக்கூடிய ரிவாயத், அல்லாஹ் தஆலா வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு முஃமினை அல்லாஹ் விரும்புகின்றார். தொழில் இல்லாம வியாபாரம் செய்யாம வீட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான். தொழில் செய்வதை அல்லாஹ் விரும்புகின்றான். கண்ணியமானவர்களே, நம்முடைய வாழ்வாதாரத்துக்குரிய கண்ணியமானவர்களே ஏற்பாடை நாம் ஹலாலான முறையில் அமைத்துக் கொள்ளும்படி இஸ்லாம் நமக்கு தெளிவா சொல்லித் தருகின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹராத்துடைய விளைவு எந்த அளவுக்கு இருக்கும் என்றா, ஒருவர் ஹராமான விதத்தில் உட்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தா, ஹராமான முறையில் குடிக்கக்கூடியவர்களாக இருந்தா, ஹராமான விதத்தில் உடுக்கக்கூடியவர்களாக இருந்தா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மனிதனுடைய துஆ அங்கீகரிக்கப்பட மாட்டார். நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ثم ذكر الرجل يستيل السفر أشأث أغبر يمد يديه إلى السماء يا رب يا رب ومطعمه حرام ومشربه حرام وملبسه حرام وغذي بالحرام فأنى يستجاب لذلك. சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், ஒரு மனிதர் நீண்ட சஃபரை மேற்கொள்கிறார், நீண்ட பிரயாணத்தை மேற்கொள்கிறார், ஆனா அவருடைய முடியோ பரட்டை அடைந்த நிலைமையில் இருக்கின்றது, தலைவிதி கோலத்தில் இருக்கிறாரு, அவருடைய மேனில புழுதிப்பட்டவராக அல்லாஹ்வுக்கு முன்னால வானத்தை நோக்கி, அல்லாஹ்விடத்தில் வானத்தை நோக்கி அவருடைய கரங்களை உயர்த்தி துஆ செய்கிறார். ஆனா அவருடைய உணவு ஹராமா இருக்கும் நிலைமையில், அவருடைய குடிபானம் ஹராமா இருக்கும் நிலைமையில், அவர் உடுத்திருக்கூடிய ஆடை ஹராமா இருக்கும் நிலைமையில் அவர் அல்லாஹ்விடத்தில் இரு கரங்களை ஏந்தி துஆ செய்கிறார். யா ரப் யா ரப் யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்று சொல்லி அவருடைய தேவையை அல்லாஹ்வுக்கு முன்னால முன்வைக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஅன்னா யுஸ்தஜாபு லிதாலிக். அல்லாஹ் இந்த மனிதனுக்கு எப்படி பதிலளிப்பான்? ஏன்? இவருடைய குடிபானம் ஹராமா இருக்கு, இவருடைய உணவு ஹராமா இருக்கு, இவர் அணிந்திருக்கூடிய ஆடை ஹராமா இருக்குது, அதனால் அல்லாஹ் அவருக்கு விடையளிக்க மாட்டான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகின்றார்கள், வந்து சொல்லுகின்றார்கள், உதுல்லாஹ யஜஅலனி முஸ்தஜாபு தாவா. யா ரசூலல்லாஹ், நான் இரு கரங்களையும் ஏந்தி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தால் என்னுடைய துஆ அங்கீகரிக்கப்படும். அப்படியான முஸ்தஜாபு துஆக்குரியவராக
என்னை ஆக்கும்படி நீங்க அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்களே யா ரசூலல்லாஹ் என்று சொல்லவும் فقال له النبي صلى الله عليه وسلم يا سعد أطب مطعمك تكن مستجاب الدعوة. சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னாங்க, நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஏ சாதே, நீங்கள் உண்ணக்கூடிய உணவை ஹலாலாக்கி கொள்ளுங்கள். அப்படி ஹலாலாக்கி கொண்டால் நீங்கள் துஆ கேட்டா அது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கும், அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். நீங்க கையேந்தி துஆ செய்தா நீங்க ஒரு முஸ்தஜாபு துஆவாக, உங்களுடைய துஆ அங்கீகரிக்கக்கூடிய ஒருவராக மாறிவிடுவீர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸு முஹம்மதின் பியதிஹி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயிர் எவன் கைவசம் இருக்குதோ அப்படியான அல்லாஹ் மீது ஆணையாக, அப்படியான அல்லாஹ் மீது சத்தியமாக, இன்னல் அப்த லயக்லிஃபுல் லுக்மத்தல் ஹராம ஃபீ ஜௌஃபிஹி, ஒரு மனிதர் ஹராமான உணவை உட்கொள்கிறார், ஹராமான முறையில் உட்கொள்கிறார் என்றிருந்தா மா யுதகப்பலு மின்ஹு அமலு 40 யௌம, அவரிடத்திலிருந்து 40 நாட்களுடைய அமல் அங்கீகரிக்கப்பட மாட்டாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார். கண்ணியமானவர்களே, எந்த மனிதன் ஹராமான விதத்தில் உட்கொள்வாரோ சாப்பிடுவாரோ அவருடைய 40 நாளுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அல்லாஹ் அவருடைய அமலை ஏலட்டும் திரும்பி பார்க்க மாட்டான். அல்லாஹ் அந்த அமலுக்கு கூலியை கொடுக்க மாட்டான். அடுத்ததா சொன்னார்கள், வஅய்யு அபதி நபத லஹ்மு மின் சுஹ்தின் ஃபன்னார் அவுலா பிஹி. நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எந்த மனிதனுடைய உடம்பு ஹராத்தினால வளருமோ, ஹராத்தினால வளருமோ, அந்த உடம்பு இருக்க தகுதியான இடம் நரகம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார். தபரானில வரக்கூடிய ரிவாயத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதனால நாம் உட்கொள்ளக்கூடிய கவலம் அது கொஞ்சமா இருந்தாலும் ஹலாலான விதத்தில் இருக்க வேண்டும். இல்லை என்றால் நான் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய அமல் இபாதத்தில் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட மாட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மையை பேசி நம்பிக்கையாக நடக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை தெளிவுபடுத்தினார். அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரயோஜனங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார். நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் அத்தாஜிரு ஸதூகுல் அமீன் மஅன் நபியின வஸ்ஸித்தீகின வஷ்ஷுஹதா, நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், உண்மையை சொல்லி வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு வியாபாரி, நம்பிக்கையா நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வியாபாரி, நாளை மறுமையில் அல்லாஹ் இவருக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியம் என்ன தெரியுமா? நபிமார்களோடு கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். மேலும் சத்தியவான்களோடு சித்திகீங்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். மேலும் உயிர் தியாகிகளோடு ஈக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். இமாமுனா திர்மிதி ரஹ்மத்துல்லாஹ் சுனனு திர்மிதி என்ற கிதாபில் இந்த ரிவாயத்தை பதிவு செய்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதனால கண்ணியமானவர்களே, நமக்கு முன்னால் வாழ்ந்த நல்லடியார்கள், சஹாபாக்கள், இறை நேசர்கள், அவர்கள் தொழிலுக்கு போகக்கூடிய நேரத்தில், சம்பாதிக்க போகக்கூடிய நேரத்தில் சஹாபாக்கள் தொழில் செய்தார்கள். சில சஹாபாக்கள் வியாபாரம் செய்தார்கள், சில சஹாபாக்கள் விவசாய தொழில் செய்தார்கள். கண்ணியமானவர்களே, அந்த சஹாபாக்களுடைய மனைவிமார்கள், அந்த சஹாபாக்கள் தொழிலுக்கு போகக்கூடிய நேரத்தில் வீட்டுக்கு முன்னால வந்து அவர்கள் வழி அனுப்புவார்கள். சில உபன்யாசங்களை சொல்லி வழி அனுப்புவார்கள், சில புத்திமதிகளை சொல்லி வழி அனுப்புவார்கள். கண்ணியமானவர்களே, அது என்ன புத்திமதி தெரியுமா? சஹாபா பெண்மணிகள் சொல்லுவார்கள், இத்தகில்லாஹ் ஃபீனா வலா துத்இமுனல் ஹராம், நீங்க எங்களுடைய விடயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், எங்களுக்கு ஹராமானதை உணவாக எங்களுக்கு தந்து விடாதீர்கள்.
எங்களுக்கு ஹலாமான முறையில் சம்பாதித்ததை உணவாக தந்து விடாதீர்கள். நீங்க சம்பாதிக்காட்டியும் பரவாயில்லை, எதுவும் இல்லாம வந்தாலும் பரவாயில்லை, ஆனா ஹராத்தை மட்டும் எங்களுக்கு சம்பாதிச்சு கொண்டாந்து தந்துடாதீங்க. ஏன்? பசியில பட்டணியோட கஷ்டத்தோட நாம் பொறுமையா இருப்போம். எதுவும் இல்லைண்டா பட்டணியோட கஷ்டத்தோட பொறுமையா இருப்போம். ஆனா வலா நஸ்பிரு அலன்னார், நரக நெருப்பு மீது நாம் பொறுமையா இருக்க மாட்டோம். நீங்க ஹராமான விதத்துல சம்பாதித்து கொண்டு வந்து தந்தால் அதை நாம் உட்கொள்ளும் போது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அந்த நரகத்துடைய நெருப்புல நாம் வேதனைப்படக்கூடியவர்களாக மாறிவிடுகின்றோம். அதனால் அந்த நரகத்துடைய நெருப்பை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று சஹாபாக்கள் தொழில் போகக்கூடிய நேரத்தில் அந்த சஹாபாக்களுடைய மனைவிமார்கள் கண்ணியமானவர்களே இப்படியான உபன்யாசங்களை செய்வார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால கண்ணியமானவர்களே, எம்முடைய தொழில் ஹலாலா இருந்தால் எம்முடைய பிள்ளைகளும் சீரானவர்களா உருவாகுவார்கள். கண்ணியமானவர்களே, நாம் ஹராமான விதத்தில் சம்பாதித்துக் கொண்டு வந்ததன் பின்னால் நம்முடைய மனைவிடத்தில் அதை கொடுக்கும் போது நாமும் சேர்ந்து அதை உட்கொள்கின்றோம், நாமும் சேர்ந்து அதை சாப்பிடுகின்றோம். நம்முடைய பிச்சை சின்ன குழந்தைகளும் அதை சாப்பிடுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, அதனால கிதாபுல உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள், ஹராத்தை சாப்பிடக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் பாதுகாக்கணும், மார்க்கத்து முரணான பாவங்களை செய்ய உள்ளத்துல துணிச்சல் உருவாகும், உள்ளத்துல தைரியம் வரும், பாவத்தில் ஆசை வரும், மாற்றமான உணர்வுகள் உண்டாகும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, ஒரு பிள்ளைய மதரசாவுக்கு சேர்க்கக்கூடிய நேரத்திலேயாவது அல்லது ஒரு ஸ்கூல்ல பிள்ளை படிக்கிறதா இருந்தாலும் அல்லது மதரசால ஓதுறதா இருந்தாலும் கண்ணியமானவர்களே, இந்த பேரண்ட்ஸ்மார்கள் சம்பாதித்து கொடுக்கின்றார்கள். ஆனா அது ஹலாலான விதத்தில் இருந்தா அந்த புள்ள நல்ல தலை சிறந்த புள்ளையா வருவான், நல்ல கெட்டிக்காரனா வருவான், நல்ல அறிவாளியா வருவான், நல்ல படிக்கக்கூடிய பிள்ளையா வருவார், நல்ல ஓதக்கூடிய பிள்ளையா வருவார். அந்த சம்பாத்தியம் ஹராமான விதத்தில் இருந்தா கண்ணியமானவர்களே, உஸ்தாதுக்கு முன்னால் உட்கார வைத்து எவ்வளவு பாடத்தை சொல்லிக் கொடுத்தாலும் அந்த பிள்ளைக்கு ஏறாது. கண்ணியமானவர்களே, அந்த பிள்ளைக்கு ஞாபக சக்தி வராது, அந்த பிள்ளை படிப்புல ஆசை வராது. கண்ணியமானவர்களே, வெறுப்புண்டாகும். அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமானவர்களே, லேசான விடயம் அல்ல. நம்முடைய சந்ததிகளை கண்ணியமானவர்களே எதிர்காலத்தில் தலை சிறந்த சந்ததிகளாக நாம் உருவாக்க முயற்சி செய்ய வேண்டும். அடிப்படை நம்முடைய சம்பாத்தியம் ஹலாலா இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளை ஒரு ஹாஃபிஸாவோ ஒரு ஆலிமாவோ ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு மாஸ்டராவோ கண்ணியமானவர்களே ஒரு டாக்டராவோ வரக்கூடியதா நாம் எதிர்பார்க்கிறதா இருந்தா நம்முடைய சம்பாத்தியம் ஹலாலானதா இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமானவர்களே, கண் கூட பார்க்கிறோம், சிலருடைய வியாபாரம் ஹராமான முறையில் இருக்கு, ஹராமான தொழிலை செய்றாங்க, மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட தொழிலை செய்றாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமானவர்களே, செல்லவங்க போதை பொருள்களை வியாபாரமாச்சு, போதை பொருள்களை விற்கிறாங்க. அது எங்க அனுமதி? ஷரியத்தில் அனுமதி கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இவரும் மண்ணாகி சமூகத்தையும் படுகொலியில தள்ளக்கூடிய பாரிய முயற்சியை செய்கிறார். அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால வளர்ந்து வரக்கூடிய எம்முடைய சிறார்கள் நல்ல சந்ததிகளாக நல்ல எதிர்காலத்தில் சமூகத்தை சேவை செய்யக்கூடிய ஆலிம்களாக ஹாஃபிஸ்களாக அல்லது டாக்டராக அல்லது ஒரு உண்மை பேசக்கூடிய ஒரு பெரும் ஒரு இன்ஜினியராக உருவாகிறதா இருந்தா கண்ணியமானவர்களை நாம் செய்ய வேண்டிய முயற்சி நம்முடைய
வாழ்வாரத்தை எம்முடைய வியாபாரத்தை நாம் ஹலாலான முறையில் ஆக்கிக் கொள்ள வேண்டும். எம்முடைய சம்பாத்தியத்தை ஹலாலான முறையில் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நமக்கு முன்னால் இருந்த பெரும் பெரும் இமாமார் சுப்ஹானல்லாஹ், அந்த காலத்தில் சாப்பிட குடிக்க வசதி இல்லை, இருந்தாலும் ஹலாலான முறையில் உழைத்தார்கள். ஆனா வீடுகளுக்குள்ள பெரும் பெரும் மகான்களாக பெரும் பெரும் இமாம்களாக வீடுகளுக்குள் இந்த உருவானார்கள். ஏன்? சம்பாத்தியம் ஹலாலா இருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எம்முடைய பிள்ளை எம்முடைய பேச்சை கேட்கிறாங்க இல்லையென்றா கண்ணியமானவர்களை நாம் கொடுக்கக்கூடிய அந்த உணவை நாம் சிந்திக்க வேண்டும். எந்த விதத்தில் சம்பாதிக்கிறோம், அதை ஹலாலான விதத்தில் கொடுக்கிறோமா அல்லது ஹராமான விதத்தில் கொடுக்கிறோம்? கண்ணியமானவர்களே, ஹராமான விதத்தில் உணவு அமையும் போது அந்த புள்ள இடத்துல இத்தாத் வராது, பெற்றோரை வழிபடக்கூடிய தன்மை வராது. அல்லாஹ் பாதுகாக்கணும். சில ஏரியாக்கள் நாம் பார்க்கிறோம், அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமானவர்களே, எல்லாருக்கும் தொல்லையாக அமைந்து விடுவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். சில ஏரியாக்கள் எடுத்துக்கொள்ளலாம். கண்ணியமானவர்களே, எல்லாருக்கும் இவரால தொல்லை, இவரால கரைச்சலா இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கும். சிலவங்க வாயை திறந்தா ஏசுறாங்க, அந்த புள்ள செய்யக்கூடிய அட்டகாசத்துக்கு பெற்றோர்களே ஏசுறாங்க, பெற்றோர்களை பதுவா செய்றாங்க. அல்லாஹ் பாதுகாக்கும். கண்ணியமானவர்கள், அதனால கண்ணியமானவர்களே, நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஹலாலான ரிஸ்கை கொடுக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன துஜ்ஜார் யபஅஸூன யௌமல் கியாமத்தி ஃபுஜ்ஜார், நிச்சயமா சத்தியமா வியாபாரிகள் நாளை மறுமையில் பாவிகளாய் எழுப்பாட்டப்படுவார்கள். சில வியாபாரிகள் நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னாலே பாவிகளாய் எழுப்பாட்டப்படுவார்கள். நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இல்லா மனித்தகல்லாஹ் பர்ர வஸதக, யாரெல்லாம் வியாபாரத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொண்டார்களோ, ஹலாலை பேணினார்களோ, பொய்யை விட்டு விட்டார்களோ, மோசடியை விட்டு விட்டார்களோ, நேர்மையை கையாண்டார்களோ, நேர்மையா சம்பாதித்தார்களோ, இவர்களை தவிர இவர்கள் பாவியா எழுப்பாட்டப்பட மாட்டார்கள். அடுத்ததா வியாபாரத்தில் உபகாரமான முறையில் நடந்து கொண்டவர்களையும் தவிர, உண்மை பேசி வித்தவர்களையும் தவிர, உண்மையான முறையில் நடந்து கொண்டவர்களையும் தவிர என்று சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த 3 சாரர்களையும் தவிர இதுக்கு மாற்றமா உள்ள வியாபாரிகள் நாளை மறுமையில் பாவிகளா எழுப்பாட்டப்படுவார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் இமாம் ஹாக்கிம், இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய கிதாபில் பதிவு செய்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதனால கண்ணியமானவர்களே, எம்முடைய தொழிலை நாம் ஹலாலாக்கி கொள்ள வேண்டும், எம்முடைய வருமானத்தை ஹலாலாக்கி கொள்ள வேண்டும். சிறந்த சந்ததிகளை நாம் எதிர்பார்க்கிறோம். தக்குவா உள்ள பிள்ளைகளாக எம்முடைய பிள்ளைகள் எதிர்காலத்தில் வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். கண்ணியமானவர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால கண்ணியமானவர்களே, ஒரு பொய்யை சொன்னா துனியா பெருசா கிடைக்கும், ஆனா ஒரு உண்மையை சொன்னா அந்த எதிர்பார்ப்பு இல்லை, அந்த லாபம் இல்லை, துனியா பெருசா கிடைக்காது என்றிருந்தா துனியா கிடைக்கலாட்டின் பரவாயில்லை, உண்மையை சொல்லி வைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகம் எதுவும் நிரந்தரமானதல்ல, ஆனா உண்மையை சொன்னா ஆகிரத்தில் ஒரு சொர்க்கம் கிடைக்கும். பொய்யை சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும், சொர்க்கத்துக்கு மாற்றமான இடத்துக்கு போகக்கூடியவராக மாறிவிடுவார். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பூரா முஸ்லிம் மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், நம்முடைய ஹலாலான ஹாஜத்தில்